இந்த படம் பூரா மேக்ஸிமம் கிரீன் மேட்டில் விஷுவல் பண்ணியிருக்காருன்னா, மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர்களான மீடியா, பத்திரிகை, டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் எனக்கு ஒரு 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 2 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்கு என்கிட்ட ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு கதை சொன்னார். சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே அந்த லைனில் இது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா இதை நீங்கள் கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே இந்த டைரக்டரே ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ் அ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி, தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு டைரக்டர் என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம், அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார். அந்த டீம் இதை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்கிறோன்னா, அந்த யானை இப்படி வரணும், அந்த யானை இப்படி பார்க்கணும், அந்த யானை இப்படி தூக்கணும், அது தண்ணியில் அப்படி போடணும். நம்ம ஒரு சீனை ஒரு டைரக்டராக நம்ம சொன்னால் அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்கிறது நம்ம நினச்சது தான் தெரியாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை அவர் புரிஞ்சுதான், அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார், கண்ணை ஒருத்தர் பண்ணுவார், எலும்பு ஒருத்தர் பண்ணுவார், தும்பிக்கையை ஒருத்தர் பண்ணுவார், அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிஜின்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 55 பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இதை 90 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ எப்படி இவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் விக்னேஷை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா விக்னேஷ்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப துருன்னு இருப்பார். ஆக்ஷன் சொல்கிறதுக்குள்ள ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார். இருப்பா நான் ஆக்ஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவார். அந்தளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு வெறித்தனம் இருக்குது. சொன்னார் இல்லையா, அப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ சொல்கிறேன், விக்னேஷ் நீ கவலைப்படாத, உழைச்சவன் தோத்ததே கிடையாது. உழைக்கிறவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், என்னையே நீங்கள் எடுத்துக்கங்க. நான் எல்லாருக்கிட்டையும் தான் சொல்லுவேன், கனவுக்கு வயசு கிடையாது. ஒரு கதை, ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான். அந்த கனவுக்கு வயசு கிடையாது. எனக்கு இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 and above தான் டாப் டைரக்டர்ஸ். பிகாஸ் கிரியேஷன், அந்த கிரியேஷன்ஸ் ஆகாது, என்றைக்குமே சாகாது. அதுவும் ஜனங்க அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை இன்னும் என்கரேஜ் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது நமக்கு அப்படியே ஒரு ஓ பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டுலலாம் இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அவர் எப்படி போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு லெவலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் காம்படிட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் விஷுவலைசிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி. வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு 2.5 hours இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கு காம்படிட்டிவாக தமிழ் படம் பண்ணணும். தமிழ் படம் அதுக்கு காம்படிட்டிவாக, அதுக்கு ஈக்குவலாக, அதுக்குண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோடு முடிஞ்சு போயிருக்கோம், என் உள்பட. ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான், தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான், தினமும் ஒருத்தன் ஒப்பிக்கிறானா தான் நடிகை. ஒரு ஆர்டிஸ்ட்டும் தினமும் படிக்கிறாங்க, தினமும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் பல கேரக்டர் பண்ணுறாங்க,
பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு லாயரா, ஒரு பிஸ்னஸ்மேனா, ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழையா, இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறான்னு பாருங்கள். அதை அவங்க வெளிப்படுத்தும் போது தான் அந்த கேரக்டர் வந்து வெளியே நிற்கும். அதுதான் வந்து ஒரு ஹீரோ, ஒரு கேரக்டர்ஸ் அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரூஸோடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் சந்தோஷ். ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது. நமக்கு அந்த மிக்சிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, என்னுடைய விஷால் வால்டர் வெற்றிவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் டீல். அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு அவரை மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா, மாணிக்க சார் வந்து சினிமா லவர்னு, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும். நான் அப்போ பண்ணும்போதே வால்டர் வெற்றிவேல் எல்லாமே அதை ரீமேக் பண்ணணும், இதை ரீமேக் பண்ணணும், இந்த படம் எப்படி இருக்கணும், அந்த படம் இருக்கணும். அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன். அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவார்? நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பார். மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு. 4 நாள் நாங்கள் அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுத்தேன்னா 4 நாள் எனக்கு சத்யராஜ் சாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு, அவங்கள தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு டிஷ்ஷஸ்ஸு, அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷால், அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பிள்ளை இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸை ரொம்ப அருமையாக சொன்னார். நான் எதுக்காக தனக்காக தான் செய்யலை, இந்த மேடையில் நான் இதை செஞ்சதுக்கு காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்கா, நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, யாரோ சொன்னாங்களே, ஏன் ஐயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட, நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டால் தான் நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். இப்போ மாணிக்கம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா காளிகாம்பாள் யாரை வச்சு, காளிகாம்பாளை வச்சுட்டு வந்திருக்காரு, அண்ணாமலையாரை வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து இதில் வந்து ஒரு தோப்பாருன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதே போல் ஒரு டைரக்டரோட கதையை டைரக்டரோட வேலை என்னென்னா, முதல்ல அந்த ஹீரோயின் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தால் அடுத்தது இந்த கதாநாயகனாக இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்கிறேன், அந்த கதாநாயகிட்ட போவோம், அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம்னு ஒரு ஷெட்யூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடித்த பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்ணுறது. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோன்னு அர்த்தம். 2வது படி அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் 3வது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் இன்றைக்கி மாணிக்க சார் பக்கத்தில் உட்காரும்போது சொல்கிறாரு, இந்த படம் பாருங்கள் சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாகும், அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த இண்டஸ்ட்ரி நிற்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாரையுமே ஆண்ட்ரூஸை வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன், நான் 3 பேர் கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார், வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இதை போட்டி பண்ணிவிடுப்பான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏன் காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் க்ரீன் மேட்
க்ரீன் மேட்டில் விஷுவல் பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அது கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும். கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசங்க காலி, டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி. அதனால் டைரக்டர் தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன். அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார். விக்னேஷ், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ரவுண்ட், திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டு 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 நீ நடித்த, நான் உன்னை கேட்குற டைம் வரும். இப்போது நான் தைரியமாக சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட கேட்பேன். காட் பிளஸ் யூ அண்ட் கிளாஸ்பெட் தி யூனிட் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.